ரெடி? எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த த்ரீ படம் வந்து பார்த்தது. ரொம்பவே ஒரு லைவ்லியாக ஃபன் என்டர்டெய்னிங் மூவியாக இருந்தது. இந்த பொங்கலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி குட் மூவி டு வாட்ச் இந்த பொங்கலுக்காக. ஏன்னா எதுவுமே பேசாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக ஒரு நார்மலாக ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயங்கள், ஒரு ஊரில் இருக்கிற ஜனங்களோட லைஃப் பற்றி வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து மலையாளம் டைரக்டர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் மலையாளம் டைரக்டர்ஸ் கொஞ்சம் லைவ்லி படமாகவே எடுப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருந்தது. ஜீவா சார் வந்து இந்த படத்தில் டோட்டல் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லணும்னா அந்த படம் ஃபுல்லாக எடுத்து போனதே வந்து ஜீவா சார் தான். ஸோ அது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக வந்து சிரித்தோம். கண்ணன் ரவி சார் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக போயிட்டு இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். நன்றி. குடும்பம் கலாட்டா அவார்ட்ஸ்க்கும் அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எங்களை கூப்பிட்றதுக்கு, உங்கள் கூட எல்லாம் சேர்ந்துட்டு இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இந்த படம் மூலியமாக. நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பொங்கலுக்கு வெளியான இந்த அற்புதமான தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை வந்து ரொம்ப அற்புதமான படமாக இருக்கு. மிக எளிமையாக அற்புதமான படைப்புன்னே இது சொல்லலாம். கிராமங்கள்ல இயல்பாக எப்படி நடக்குமோ ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு ஈகோனால கிராமங்கள்ல இயல்பாக எப்படி நடக்குமோ அந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டே ரொம்ப அழகாக படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை முதலாக கண்ணன் ரவி சார் மற்றும் தீபக் ரவி தயாரிச்சிருக்காங்க. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். அடுத்தது பாத்தீங்கன்னா கலாட்டா குடும்பம் UAE அங்கிருந்து அவங்களும் நம்முடைய சார் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இணைந்து இங்கே எங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரிவியூ ஷோ கொடுத்துருக்காங்க. சார் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகையின் கணவருன்றதை மறந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்புலாக வரவேற்று ரொம்ப நல்ல விதமாக எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து படத்தை எங்களுக்கு பார்க்குமாறு செய்தார்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். இது குடும்பத்தோட கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். இதில் ஹியூமரஸ் இருக்கு மற்றும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கடைசியில் ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பமாக உட்கார்ந்து எந்த படத்தையும் பார்க்க முடியாது. ஒரு 2 பேர் பார்த்தாங்கன்னா 3வது நபரை போங்க இங்கிருந்து அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆனா இது பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட உட்கார்ந்து எல்லாருமே ரசிக்கக்கூடிய வகையில இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஜீவா சாருக்கு இது ஒரு புதிய என்ட்ரின்னே சொல்லலாம். ரொம்ப பிரமாதமா ரொம்ப மெச்சூர்டா நடிச்சிருக்காரு. நன்றி, வாழ்த்துகள். ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா பொங்கலுக்கு வந்து எல்லா படமுமே நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலி வந்து தலைவர் தம்பி தலைமையில் இன்றைக்கி பார்க்கணும் நாங்களே வச்சுருந்தா சாரே நேற்று கால் பண்ணி கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா படத்தில் ஒரு 2 hours தான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சின்ன ஸ்டோரியை குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட்டை வச்சு ஸ்டார்டிங்கில் படத்தில் வந்து பென்னின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரை கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நம்பகத்தன்மையாக இயல்பாக இருந்தது, யதார்த்தமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு படம் போயிட்டு இருக்கும்போது இந்த படம் இப்படி தான் போகும் நம்ம மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடும். அதெல்லாம் தாண்டி வந்து கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் திடீர்னு படம் வேற ட்ராக்ல போக ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். எந்த ஒரு ஆபாச வசனங்களோ நம்ம யார் முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சிரித்து ஜாலியாக ரசித்து எல்லாத்தையும் மறந்து ஒரு 2 மணி நேரம் நிம்மதியாக சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு வெளில வரலாம்ப்பா. அதில் ஒரு சின்ன ஒரு மெசேஜோட நம்ம மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குணத்தால் அந்த குணம் இன்னொருத்தவங்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ் வந்து யதார்த்தத்துக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சொந்த வாழ்க்கையில் இப்படி தான் நடந்துச்சுன்னா இதுதான் கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம சுகமமாக வந்து படப்பாணியில் எடுக்க முடியாது. பட் இது வந்து அதுக்கு யதார்த்தத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். அகைன் வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஜீவா சார் வந்து இந்த ஒரு ஜோனில் வந்து கலகலப்பு 2ல் பார்த்தேன். ஸோ அதுக்கடுத்து அந்த ஜோனில் வந்து அவர் இருக்கார். ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருக்கிறாரு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சாருக்கு வந்து ரொம்ப பெரிய கங்க்ராட்ஸ். படம் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும் சார். இதுக்கு அடுத்து நீங்கள் அடுத்தடுத்த படங்கள் நிறைய ரிலீஸ் பண்ண போகிறீங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆகும். என்னோட வாழ்த்துக்கள் சார்.
நன்றி நன்றி சிஸ்டர் நீங்களும் சொல்லுங்க. அண்ட் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த 2 hours வந்து எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. ஸோ இட்ஸ் வெரி என்டர்டைனிங் அண்ட் எல்லா ஃபேமிலிஸும் கண்டிப்பாக வந்து இந்த படம் பாருங்கள். ஏன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்ம ஜாலியாக ஒரு 2 hours வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஃபிலிம். ஸோ அண்ட் ஜீவா சார் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் லைக் இஸ் கம்மிங் பேக் டு ஹிஸ் ட்ராக்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ என்டர்டைனிங்காக செம்ம க்யூட்டாக சாமா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. And thank you so much for giving us such nice film, and thank you. It's all thanks to Kannan Ravi sir for giving this moment So to thank enjoy. you Kannan Ravi sir for giving us such wonderful film, and எல்லாருமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க and enjoy பண்ணுங்க. Bye. Thank you so much. Thank you. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த 2 hours வந்து எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. ஸோ இட்ஸ் வெரி என்டர்டைனிங் அண்ட் எல்லா ஃபேமிலிஸும் கண்டிப்பாக வந்து இந்த படம் பாருங்கள். ஏன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்ம ஜாலியாக ஒரு 2 hours வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஃபிலிம். ஸோ அண்ட் ஜீவா சார் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் லைக் இஸ் கம்மிங். நான் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்ட்ரஸ் சிந்தியா அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். இப்போ தான் படம் வந்து அனலி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்லேயே இந்த படம் வந்து பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது பிகாஸ் இட்ஸ் வெரி ஹிலாரியஸ் மூவி. நல்ல ஜோக்காக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இட் வாஸ் லைக் ஒரு ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப என்னோட மூவி வந்து பார்த்துட்டு இதை வந்து பார்த்தோன்னே எனக்கு இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு காமெடி ஃபுல்லாக இருக்குது. ஒரு லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஐ ரியலி லைக் இட். ஸோ நான் ஒரு ப்ரொடியூசராக இருக்கனால இவ்வளோ ஒரு நல்ல ப்ரொடியூஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நல்ல மூவி கொடுத்த மிஸ்டர் ப்ரொடியூசர் கண்ணன் ரவி அவருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ் இன்னும் ஒரு ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் இன்னொரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ அந்த படம் எடுத்துக்கிறது ரிலீஸ் பண்ணுறது எல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ஜஸ்ட் லைக் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு மூவி அவர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஷோக்கு இன்வைட் பண்ண மிஸ்டர் அமிதா மேம்க்கும் அவங்க ஹஸ்பண்ட் வீராவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எல்லோரும் தேட்டரில் போய் இந்த மூவி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இட்ஸ் ஸ்டில் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. என்னோட மூவி அனலி ரன் ஆகிட்டு இருக்கப்போ இதுவும் ரன் ஆகுதுன்னு ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ எனக்கு இப்போது ஆக்சுவலி 2 சந்தோஷம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு நல்ல மூவி நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஒரு நல்ல மூவி இன்னொரு ப்ரொடியூசர் கொடுத்துருக்க வந்து நான் வந்து வாட்ச் பண்ணது ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ரொடியூசர்ஸ் யார் இதை கேட்டுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி படங்கள் எடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. முடிஞ்சால் எல்லோரும் வந்து என்னோட படம் அனலியும் வந்து போய் வாட்ச் பண்ணுங்கள். இந்த படமும் வந்து தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த 2 hours வந்து எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. ஸோ இட்ஸ் வெரி என்டர்டைனிங் அண்ட் எல்லா ஃபேமிலிஸும் கண்டிப்பாக வந்து இந்த படம் பாருங்கள். ஏன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்ம ஜாலியாக ஒரு 2 hours வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஃபிலிம். ஸோ அண்ட் ஜீவா சார் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் லைக் இஸ் கம்மிங் பேக் டு ஹிஸ் ட்ராக்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ என்டர்டைனிங்காக